வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஹீட் ஆன் ஹார்ட்? ஹீட் அதிகமாக நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாகி எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் உபாதைகள் இன்க்ளூடிங் ஹார்ட் அட்டாக். ஹீட் அதிகமாக எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு பல கோமார்பிடிட்டிஸ், அதாவது சுகர், பிளட் ப்ரெஷர், ஃப்ரெயிலிட்டி, நடக்கிற தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இன்டேக் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற நோய் வந்துடலாம். அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிற நோய் வந்துச்சு அப்படின்னா வணக்கம், நான் உங்கள் இதய நோய் நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, பேராசிரியர் இதயவியல், ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீட் அண்ட் ஹார்ட் ஒரே ஒரு லிட்டர் தான் மாறுபட்டிருக்கு. ஹார்ட் ஆர் இருக்குது, ஹீட் ஆர் இல்லை. வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஹீட் ஆன் ஹார்ட்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் கோல்டு வெதர் ஆன் ஹார்ட்டுங்கிற பார்த்துருக்கோம். கோல்டு வெதர் இருக்கப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஹீட் ஆன் ஹார்ட்னு பார்க்குறோம். ஹீட் அதிகமாக நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாகி எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் உபாதைகள் இன்க்ளூடிங் ஹார்ட் அட்டாக், அரித்மியாஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஃபிக் கமிட்டியில் தெளிவாக டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி சர்க்குலேஷன் ஒரு ஜேர்னலில் குவைத்திலிருந்து வந்த பேப்பர் இது. அந்த ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார்ட்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் கிராஜுவலி, எஸ்பெஷலி இஃப் இட் கோஸ் பிட்வீன் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 105 டிகிரி ஃபாரன்ஹீட், ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 38 40 டிகிரி செல்சியஸ் நம்ம ஊருக்கு போகிறப்ப ஹார்ட் உபாதைகள் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அவர் பாடி இஸ் மென்ட் டு ஒர்க் இன் அ வெரி ப்ளசன்ட் வெதர். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த டெம்பரேச்சர் மாறுபடும். சில பேர் 15 டிகிரி செல்சியஸில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, சில பேர் 25 டிகிரியில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இன் ஜென்ரல் ஒரு 25 26 டிகிரி இஸ் வெரி ப்ளசன்ட் ஃபார் அவர் பாடி டு ஒர்க் கம்ஃபர்டபுளி. டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சாலும் பிரச்சனைகள் வரும், ரொம்ப அதிகமானாலும் பிரச்சனைகள் வரும். டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம பாடி எப்படி அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா, 2 விதமாக பேலன்ஸ் பண்ணும். ஒன்று ரேடியேஷன், அதாவது டெம்பரேச்சர் பாடியில் இந்த ஹீட்டு பக்கத்தில் இருக்க ஏரில் ரேடியேட் ஆகி குறைச்சிரும். ரெண்டாவது இவாப்பரேஷன், நம்ம பாடியில் ஹீட் அதிகமாக இருக்கப்ப ஸ்கின்னுக்கு அதிக பிளட் சப்ளை கொடுத்து பாடியிலேருந்து டெம்பரேச்சரை ஸ்வெட் மூலமாக வெளியே தள்ளிடும். எஸ்பெஷலி ஒரு ஹாட் வெதரில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க வெதர் ஹாட்டாக இருக்குது பட் ஹியூமிடாக இருக்குது, அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க ஸ்வெட்டு வெளியில் வர ஸ்வெட்டு கரைஞ்சி போயிடாது, எவாப்ரேட் ஆகாது, பாடியிலே இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய எஸ்பெஷலி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்க ஏரியாஸ் லைக் கோஸ்டல் ரீஜியன்ஸ், நம்ம ஊர் சென்னையில் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு பாடி விட்டு போகாது, அதனால் ரொம்ப சல்ட்ரியாக ஃபீல் பண்ணுவோம். அதே இது நீங்கள் கோஸ்டல் ரீஜன் இல்லாமல் கொஞ்சம் நடுவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டு வந்துடும், ஆனால் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ தே மே நாட் ஃபீல் த டிஸ்கம்ஃபர்ட், அன்பிளசன்ட் சென்சேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இன் சச் என்விரான்மெண்ட். ஸோ ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கப்போ ஸ்வெட்டு பாடி விட்டு போகாது, ஸோ சல்ட்ரியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா வர ஸ்வெட்டு ஈஸியாக வெளியில் போயிடும் பாடியை விட்டு. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாடியில் நம்ம நீர் இருக்குது, குடிக்கிறோம். நம்ம நீர் கிட்னி மூலமாக வெளியில் வந்துடுது. அதை நம்ம ஒரு நோன் வாட்டர் லாஸ்ன்னு சொல்கிறோம். அன்னோன் வாட்டர் லாஸ், அன்இன்டென்ஷனல் வாட்டர் லாஸ் எப்போ அதிகமாகுது அப்படின்னா, கிராஜுவலாக டெம்பரேச்சர் 25க்கு மேலே அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம அறியாமலேயே நம்ம பாடியிலேருந்து நீர் ஸ்வெட் மூலமாக வெளியில் போகுது, ரேடியேஷன் மூலமாக டெம்பரேச்சருக்கு அதிகமாக லாஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்ம பாடியோட நீட் அதிகமாகுது, பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகுது, ஹார்ட் ரேட் அதிகமாகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அதிகமாக நிறைய தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கலை அப்படின்னா அதனால் வர உபாதைகள் நிறைய இருக்குது. ஹீட் அதிகமாக எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு பல கோமார்பிடிட்டிஸ், அதாவது சுகர், பிளட் ப்ரெஷர், ஃப்ரெயிலிட்டி, நடக்கிற தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இன்டேக் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற நோய் வந்துடலாம், ஒழுங்காக தண்ணி குடிக்கிறாத பட்சத்தில். அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிற நோய் வந்துச்சு அப்படின்னா அதில் ப்ரிடாமினென்ட்லி ஒரு 100 பேர்த்துக்கு வந்துச்சுன்னா அவங்க வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஹை மார்ட்டாலிட்டி ஆகிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுல 25% காரணம் கார்டியோவாஸ்குலர் கிளாஸஸ் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீட் அவாய்ட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க சுச்சுவேஷனில் நம்ம பாடியை பார்த்துக்கலான்னு பார்க்குறோம். நம்பர் 1, நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டர் ஃபார் ஜென்ரல் பாப்புலேஷன். ஹவவர் ஃபார் ஹார்ட் பேஷண்ட்ஸ், எஸ்பெஷலி தோஸ் வித் ஹார்ட் ஃபெயிலியர், நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பரிகரிக்கிறது தான் நார்மல், உச்சிதம். இன் ஜென்ரல்
2 லிட்டர் வரைக்கும் நம்ம கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு மூச்சோட கஷ்டம் எதுவும் இல்லை அப்படின்னா பருகிக்கலாம். வெயில் காலத்தில், குளிர் காலத்தில் 1.5 லிட்டர் வரைக்கும் பருகிக்கலாம். ஒன்றும் ஆகிடக்கூடாது. நம்பர் 2, முடிஞ்ச வரைக்கும் ஹாட் என்விரான்மெண்ட்டுக்கு எஸ்பெஷலி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கப்போ போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஹாட் என்விரான்மெண்ட்டில் கூட்டம் நடந்தால் போகக்கூடாது. எஸ்பெஷலி டூரிங் திஸ் எலெக்ஷன் பீரியட் ரேலியில் போகிறீங்க, கலந்துக்கிறீங்க, அது தப்பு இல்லை. பட் கீப் யுவர் செல்ஃப் வெரி வெல் ஹைட்ரேட். அன்னெசரி அங்கே போயிட்டு க்ரௌடட் என்விரான்மெண்ட்டில் வாட்டர் லூஸ் பண்ணிங்கன்னா இட் மே அஃபெக்ட் யுவர் பாடி அண்ட் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆல்சோ. நம்பர் 3, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து நல்லா லூஸாக இருக்கணும். ஸ்வெட் வந்தால் பாடி விட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிடணும். காட்டனில் இருந்தால் நல்லது. கலர் லைட் கலர் இருக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக நான் சோடா குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சில பேர் எடுத்துக்கிறாங்க. அது வந்து வெரி லெஸ் அக்செப்டபிள் அஸ் கம்பேர்ட் டு வாட்டர். அது பாடிக்குள்ளே போய் வாட்டரில் உள்ளே போய் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த வேர்ல்டு இஸ் வாட்டர். இட்ஸ் நாட் சோடா ஆர் ஃப்ரூட் ஜூஸஸ். அதுக்கடுத்து நம்ம வெதர் வெளியில் போகிறப்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எஸ்பெஷலி சன்ஸ்க்ரீன்ஸ் போட்டுக்கலாம். சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது 30க்கு மேலே இருக்கிற க்ரீம்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா ஸ்கின் உபாதைகள் வர்றது, ஸ்கின் எரிச்சல் வர்றது கம்மியாகும். ஸ்கின் எரிச்சல் வந்துச்சுனாலும் நம்ம பாடியில் ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகும். அதனால் எஸ்பெஷலி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீட் அதிகமாகும். ஹார்ட் ரேட் அதிகமாகிறப்ப பிளாக்கேஜஸ்லாம் இருக்குன்னா அதனால் பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உணவு வகைகளில் பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிறத நம்ம சாப்பிட்டுக்கலாம். லைக் வாட்டர்மெலன், பட்டர் மில்க், டெண்டர் கோகனட் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நீர் சத்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ஸோ டு சம்மரைஸ், heat is not a benign phenomenon. It definitely affect heart patients, general population itself, especially if they are old with multiple comorbidities. அதிலிருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நீர் சத்தை அதிகப்படுத்திக்கணும், நிறைய தண்ணி குடிச்சிக்கணும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்துக்கணும், கூட்டத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லாமல் வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் early morning எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேட் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். Wear light dresses, carry a water bottle always with you and keep yourself hydrated very well. Thank you.